எல்லாருமே எல்லாருக்கும் எனக்கு மட்டும் யாருமே ஒண்ணுமே பேசக்கூடாது. டேய் அப்படியே பின்னால வா. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ஃபிளாஷ்பேக். கனிகாவுடைய நிழல்ல எஃப்ஜே, கெமி மற்றும் ஆதிரை. சுபிக்ஷாவுடைய நிழல்ல வியானா, ரம்யா. ரம்யாவுடைய நிழல்ல சுபிக்ஷா. ஏன்ட்ட என்ன சொன்ன? ரெண்டு பேர் கேள்வி கேட்டுட்டாங்க. உங்களுக்கு இவங்க சப்போர்ட், அவங்களுக்கு இவங்க நிழல்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. QC டாஸ்க முழுசா புரிஞ்சுக்கல. என்ன அலிகேஷன் வைக்கிறாருன்னு எனக்கு புரியல. எனக்கும் தான் புரியல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? அவர் ஹீட்டட் ஆகி என்கிட்ட ரொம்ப இதுவா பண்ணாரு. அதனால தான் அந்த பிரச்சனை வந்தது. அதை பத்தி பேச விரும்பல சார். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. என்ன சொன்னா சார் அதை யாரா ஒத்துக்கிறீங்களா? என்னால உங்களுக்கு சேஃப்டி இல்லையா? உங்களை நான் கேட்கவே இல்லை. உட்காருங்க. தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு சாக்ஷி சங்கீதா vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கோம்னா டே 21ஓட ரோஸ்டோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட, சண்டே எபிசோட் தான் பார்க்க போறோம். சண்டே எபிசோட ஆரம்பிச்சோடனே விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுத்தாரு. வழக்கம் போல விஜய் சேதுபதியோட காஸ்டியூம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஆமா, உள்ள போய் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கன்னு போனோடனே நம்ம வினோத் வந்து ஒரு பாட்டு படிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டோட ஆரம்பிச்சாரு. எல்லாரும் பாட்டு பாட விடல. பாட விட்டதுக்கு பாடினாரு. எல்லாரும் வந்து ஒழுங்கா கண்டென்ட் கொடுக்கணும், இவ்வளவு பெரிய காசு செட்டு வச்சிருக்காங்க, கண்டென்ட் கொடுக்காம பண்ணீங்கன்னா நீங்க எல்லாம் நல்லாவே இல்ல, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குங்கன்ற மாதிரி அந்த பாட்டு ஒரு பாடினாரு. பாட்டு பாடி முடிச்சோடனே அவர் வந்து டைரக்டா போயிட்டாரு. சரி நம்ம கேப்டன்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை வந்து பண்ணாங்க இல்லையா, அதுல நல்லதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல தேவையில்ல, குறைய மட்டும் சொல்லுங்கன்னொடனே நம்ம கமருதீன் எழுந்து குறைய சொல்ல ஆரம்பிச்சாரு. சார் எனக்கு வந்து அவங்க வந்து இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க, இந்த ரோலும் பண்றாங்க அந்த ரோலும் பண்றாங்கன்னு அவருக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்க அப்படின்னு. கனி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. சரி எனக்குமே அவர் என்ன இதே கொஸ்டின் நேத்தோ சொன்னாரு, எனக்கு நீங்க சொல்ல வர்றது சரியா புரியல கமருதீன், நான் நேத்தோ சொன்னேன் அப்படின்னு. என்ன அலிகேஷன் வைக்கிறாருன்னு எனக்கு புரியல. சரி இருங்க பாரு நீ கேட்டு சொல்லு அப்படின்னு ரெண்டு பேரும் இப்படி ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு அவர் வந்து இல்ல கனி இருக்காங்கல்ல அவங்க குசு குசுன்னு பேசாதீங்க, ஜெயில பேச மாதிரி பேசக்கூடாது கமருதீன், நேர்வா பேசுங்க அப்படின்னு கமரு சிரிப்பாரு. இந்த ஆளு வெக்கமே இல்லாத வேலையை பார்த்துட்டு வண்டி வெக்க மட்டும் வருது. அந்த ஆளு பயங்கரமா பங்கமா கலாச்சிட்டு இருப்பாரு. டே உனக்கு வெக்கமே இல்லையான்ற அளவுக்கு கலாச்சிட்டு இருப்பாரு. அப்பவும் நம்ம கமருதீன் சரியா வரல. அப்புறம் கம்ரு என்ன சொல்றேன்னா கம்ரு என்ன சொல்றாருன்னா அவர் வந்து கேப்டன் வந்து சரியாவே பயாஸ்டா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அப்படியா சொல்றீங்க, நீங்க என்ன கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொல்ல. இல்ல சார் இப்ப வந்து இந்த டாஸ்க் நடந்துச்சுல அதுல வந்து QC வந்து ஓனர்ஸ் தான் வந்து ப்ளீஸ் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணணும் இல்லையா, ஆனா FJ வந்து அது பண்ணவே இல்லை. அதை வந்து அவங்க FJ கிட்ட அதை சரியா வந்து அந்த ரூல்ஸை வந்து அவங்க சொல்லவும் இல்லை, அப்படி அது சொல்லவும் இல்லை. ஆனா மைக்கு போடல அது போடலன்னா மட்டும் இவங்க வந்து மைக் போடுங்க அது பண்ணுங்க. சரி அவங்க கேம்ல இருக்கும் போது அவங்க வந்து அட்ரஸ் பண்ணலன்னு சொல்றீங்க அதானே? அப்படின்னா அது எப்படி அவங்க பண்ண முடியும்? எல்லாருக்கும் ரூல்ஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல, இதை இப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்கன்னு அவங்களால எப்படி சொல்ல முடியும்? அது அவங்க சொல்ல முடியாது. ஆனா மைக்கு போடுங்க போடாதீங்கன்னு அவங்களால சொல்ல முடியும் இல்லையா, ஏன்னா அதுக்கு தானே அவங்க தலையா இருக்காங்க. அதை கண்டிப்பா சொல்லியேதானே இது அவங்க கேம்ல இருந்தாலும் அவங்க சொல்லிதான் ஆகணும். இதுக்கு அதுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது, கேம் தனி இது தனி அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அங்க நிறைய வயலன்ஸ் எல்லாம் நடந்துச்சுல, அதெல்லாம் அவங்க சரியாவே கேட்கல. அது எப்படி தெரியும்? இப்ப கலை வந்து டேபிள தூக்கி போட்டு உடைப்பாருன்றது கனிக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா, அது எப்படி அவருக்கு தெரியும்? அதே மாதிரி அப்போ அவங்க எல்லாரும் என்ன பேச முடியும், அவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியும்? அதே தனிப்பட்ட தானே, இதுல ஒரு வீட்டு தலை இதுல பண்றதுக்கு உண்மை இல்லை. அதே மாதிரி நம்ம பார்வதி வந்து மேல ஸ்டோல் அந்த ஷாப் மேல ஏறி உட்கார்ந்தாங்களே, அப்ப கனி பேசும்போது கனியால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அது பண்ண முடியல இல்லையா? அந்த மாதிரி தானே. சரி நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் தலையா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க பார்வதி அப்படின்னு. சரி நான் சொல்லட்டுமா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இது என்னோட கேம்னு சொல்லியிருப்பீங்க. பின்னாடியே போனோம், அவங்க வந்து பின்னாடியே பாரு நில்லு பாருன்னு அவங்களுக்கு சொல்லணும். இது என்னோட கேம்னு நீங்க போயிட்டே இருந்திருப்பீங்க, இதுதானே நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்குமே வந்து கனி வந்து ஃபேவரட்டிசம்
பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன் ஃபேவரட்டிசம்னா அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து போன வாரம் வந்து அவங்களுக்கே கொஞ்சம் ஹெட்டிக்கான வாரமா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அவங்க எல்லாருமே தலை கூப்பிடுங்கன்னு அவங்க தலையை போட்டு உருட்டிட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா? அந்த மாதிரிதான் சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு பாத்ரூம் தான் இருக்கு, பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒரு பாத்ரூம் தான் இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம்னா நாங்க 8 பேர் ஆல்ரெடி அந்த பாத்ரூம்காக இருக்கோம். ஆனா ஆதிரை பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்க எப்பவுமே எங்க காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இல்லதான், ஆனா யூஸ் பண்ணும் போது அதை வந்து ஆதிரை கிட்ட சொல்லும் போது மட்டும் அவங்க ஒரு டோன் கம்மியா சொல்றாங்க. அதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல. ஏன்னா நிறைய விஷயம் வந்து கன்னியக்கா என்ன சொல்றாங்களோ அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா வந்து அவங்க வந்து இதுவா சொல்றாங்க கரெக்டா தான் இருக்கும். ஆனா கரெக்டா இருக்கும் போது அப்புறம் நான் கூட அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பண்ணிருக்கேன். எது நீங்க கேட்டு செஞ்சு பண்ணிட்டீங்களா? ஆமா, இவங்க கனியக்கா சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். எதுமா நீங்க ஒரு தோப்பு கண்ணை போட்டீங்களா? அதுவாமா? இல்ல, கனியக்கா சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்றவங்க தான் கனியக்கா வெரி வஸ்ட். அவங்க சரியே கிடையாது. அவங்க பண்ணி அவங்களுக்கு ஒண்ணு கூட பேச தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே அவங்க என்ன சின்சாங் சொல்றாங்களோ அதுதான் சொல்லுவாங்கன்னு இந்த வாரம் ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வீக்கெண்ட் ஆல்ரெடி கனியக்காக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்லுவாங்க, கரெக்டா பண்ணுவாங்க. அவங்க சொன்னதுனால நான் பிக் பாஸ்ல சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்தேன். யாரு நீங்க பாத்தீங்களா? நீங்க அந்த தோப்பு கண்ணை போட்டீங்களா? ஆமா உங்க ஸ்டைல நாங்க பார்த்தோம் அப்படின்னு. அப்ப சப்போஸ் எனக்கும் எஃப்ஜேக்கும் பிரச்சனைனா அவங்க வந்து எனக்கும் எஃப்ஜேக்கும் பார்த்து 2 பக்கமும் நியாயத்தை கேட்க மாட்டாங்க. அங்க ஒரே பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துட்டு அந்த பிரச்சனைக்கு போயிடுறாங்க அப்படின்றத நான் கேட்டு நான் திருத்திக்கிட்டு பண்ணவும் செஞ்சிருக்கேன் சார். வியானா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து அவங்க கொஞ்சம் பயாஸ்டா இருந்த மாதிரி தான் வந்து எஃப்ஜேக்கு ஃபேவரிசம் பண்ண மாதிரி தான். ஏன்னா நான் வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து வேலை செய்ய போயிருப்பேன். அப்ப எஃப்ஜே வந்து நான் பண்ற மாதிரி பண்ணி காட்டியிருப்பாரு. அதை வந்து பண்ணி காட்டுறது மட்டும் இல்லாம அவர் வந்து நான் வந்து வேலை செய்யறப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்டு சும்மா தானே இருந்தீங்க, இப்ப வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் கனியக்கா கிட்ட சொல்லுவேன். அப்போ கூட அவங்க வந்து இதை வந்து ஒரு அட்ரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு ஏன் இப்படி சொன்னீங்கன்னு இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்னதான் சொல்லுவாங்க, நீங்க அப்படி பேசி காட்டாதீங்க, நீங்க நான் வந்து பேசும்போது சும்மா இப்படி பண்ணேன், அதுக்கு போய் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னதுக்கு பேசல, இனிமே அது நடக்காது அப்படின்ற மாதிரி பொத்தாம் பதுவா சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அது வந்து எனக்கு இதுவா இருந்துச்சுன்னு சொல்லுங்க கனியே நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு. இல்ல சார், பார்வதி இந்த வியானெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து மாக் பண்ற மாதிரி பண்றாங்க. அதனால ஆப்போசிட்ல இருக்கவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. அதனாலதான் நான் அதை சொல்லி இருப்பேன். வந்து மார்க் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி வச்சு மார்க் பண்றது இல்லையா பண்றாரா? சரி, யாருல எஃப்ஜே மார்க் பண்றாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மே உட்பட கை தூக்குவாரு. வந்து அங்க இருந்து பார்த்து அப்படி சிரிப்பாரு. சிரிச்சோடனே நம்ம விஜய் சேதுபதி கோவம். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்களே நடுவுல எல்லாரும் காமெடி பண்ணி சிரிச்சுட்டு நீங்களே ரியாக்ட் பண்ணிட்டு உங்ககிட்டயே ஒருத்தவங்க பேசும்போது நீங்க கவனிக்கல, இப்படி பண்ணலன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அடிக்க போறீங்க, சண்டை போடுறீங்க, உடனே உங்களுக்கு க்ளோஸ் அப் ஆங்கிள் வச்சு நீங்களே ஃபைட் பண்ணி நீங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிறீங்கல்ல. இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கண்டுக்காம இது பண்ணிட்டு அப்ப எப்படி இருக்கும்? அது என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போய் அவங்க கூட எல்லாம் என்னையா அப்படின்ற மாதிரி. நீங்க மட்டும் எந்த வகையில சரி, அப்ப இந்த இடத்துல மட்டும் இது எப்படி உங்களுக்கு விதி விலக்கா எடுத்தது? அப்புறம் வந்து சொல்லுவார், கனி இது பாருங்க 3 அலிகேஷன் உங்க மேல வச்சிருக்காங்க இதோட அப்படின்னு. அப்புறம் வந்து கெமி கிட்ட கேட்பாங்க, கெமி நீங்க சொல்லுங்க அப்படின்னு. கெமி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனையை என்னை கூப்பிட்டு சார்ட் அவுட் பண்ணாங்க. ஆனா அதையே எஃப்ஜே கிட்ட பண்ணாங்களான்னு தெரியல. பிகாஸ் ஐ வாண்ட் எஃப்ஜே சைட்ல இருந்து ஐ வாண்ட் சம் சாரி அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எதுவுமே வரல. அப்ப விஜய் சேதுபதி சார் கேட்பாங்க, இதுக்கு நடுல இன்னொரு தலை ஒருத்தர் வந்தாரு, அந்த தலை சபரி என்ன சொன்னா அப்படின்னு ஃப்ரெண்டா கேட்டாரா இல்ல பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸா கேட்டாரே வேக்கிற அளவுக்கு ஒரு क्वेश्चन கேட்டாரு அந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப வந்து சொன்னாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு கனி அப்படின்னா, இல்ல எனக்கு என்னன்னா 2 பேருக்கும் கூப்பிட்டு வச்சு அந்த நியாயத்தை கேட்டிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, ஆனா அதை கேட்கல அப்படின்னு. அப்ப வந்து கனிக்கிட்ட கேட்பாங்க, கம்மியா இல்ல அவங்க 2 பேரும் ஆல்ரெடி பர்சனலா தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்க சண்டையை வந்து நான் பர்சனலா தெரியும் தானே சொல்லிட்டு நான் வந்து அப்ப தலையா நடந்துக்காம பர்சனலா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்னு நான் நினைச்சேன். அப்படின்னா நிறைய பேரை பர்சனலா தெரியும். அப்ப எல்லாருமே பர்சனலா நீங்க அவங்க சண்டை போடும் போது அவங்க பர்சனலா சண்டை போட்டுருக்காங்க, நீங்க நடுவுல போகாம இருந்துருவீங்களா? ஒரு தலையா இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னா சரியா தவறான்னு பேசுறீங்க அப்படின்னா
ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணியிருக்கணும் தான், அதை பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு அப்ப கெமி கிட்ட சொல்லுவாரு. கெமி இங்க பாருங்க, உங்களை வந்து நீங்க சண்டை போடும் போது நீங்க இது பர்சனலா எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அந்த இடத்த நீங்க தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, அதை நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அந்த கிரியேஷனை நீங்க புரிஞ்சுக்குங்க, அந்த தப்பை நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு. அவங்க பேசுவாங்க. கனிக்கு சொல்லுவாங்க, நீ எப்படா சொன்ன, அதை நான் எப்படா கேட்கல. அக்கா நான் அன்னைக்கே சொன்னேன்க்கா, நீங்க தான் வந்து கேட்கலாம், நீங்க சொன்னப்ப நீங்க அமைதியார் சொல்லிட்டு போயிட்டீங்க. நீங்க நான் வந்து சொன்னேன், நீங்க ஆனா உங்களுக்கு கேட்கல. ஏன்னா நிறைய பேர் கத்திக்கிட்டே இருந்தாங்களா, அந்த நிறைய பேர் கத்துறது இல்ல, நான் பேசுறது சரியா கேட்கல, அதனால நீங்க வந்து இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, எதுவுமே யாரும் பேச மாட்டாங்க, இனிமே யாருமே பேச மாட்டாங்க, நீங்க அப்படியே சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் சொன்னதை நீங்க தெளிவாவே நீங்க கேட்கல அந்த மாதிரி சொன்னாங்க. ஓ அப்படியாங்க. ஏன்னா நீங்க என்னதான் வந்து கொஞ்சம் வேலை எல்லாம் அங்கங்க செய்யாம இருந்தாலும், ஆனா இந்த வாரம் நீங்க ரொம்ப சூப்பரா விளையாடுங்க, செம்மையா பண்ணீங்க, அதனால சேவ் பண்றேன் அப்படின்னு. அப்புறம் சுபிஷா நீ என்னதான் செம்மையா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி இந்த கேமை செம்மையா பண்ணி நீ வின் பண்ணிட்டு அதுக்காகவே உன்னை சேவ் பண்ற. அப்புறம் பிரவீன் நீ பிளே பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் அந்த காயின்ஸ் வந்து சேர்க்கணும், இந்த காயின் நமக்கு சேர்த்தா நம்ம வின் சொல்லிட்டு நீங்க விளையாடுங்க. அந்த காயின் அந்த வீட்ல இவங்க சார்ந்துதான் இருக்க முடியும், இவங்க இல்லைன்னா இவங்களால இருக்க முடியாது, நீங்க யார நினைக்கிறீங்க, இவங்க ஷேடோல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யார சொல்றீங்க அப்படின்னு நம்ம தனியா நிக்க முடியாது. இவங்க வந்து இன்னொருத்தர் நிழல் வந்து வாட்டர் மெலானோட சாயல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வாட்டர் மெலானை விட்டுட்டு இப்ப கம்ருதீன் அண்ட் வினோத்தோட பேக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கெமி வந்து சொல்லுவாங்க. கெமி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு தான் நான் சொல்லுவேன். பாரு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஷேடோ கேம் காக்கா ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க, நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒன்னே காட்டுவாங்க. சபரி ஃபெஸ்டிவல் கேட்டுவாங்க, இந்த காக்கா ஸ்ட்ராட்டஜியா, நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, காக்கா வந்து அதோட ஆர்ச்சிட எடுத்துட்டு வந்து போய் அதை உடைக்க முடியாது, அது என்ன பண்ணுன்னா எடுத்துட்டு போய் ஹைவேல போய் வச்சிருமா. அப்போ வந்து ஒரு காரும் பைக்கு என்னன்னா ஏறி போய் உடைச்சிருமா. அதுக்கப்புறம் அந்த காக்கா வந்து ஜாலியா வந்து எடுத்துட்டு போயிடுவா. ஆனா வந்து அந்த வெஹிக்கிளுக்கு அந்த காருக்கோ இதுக்கோ தெரியாதான் வந்து காக்கா நம்மள யூஸ் பண்ணுது. அதே மாதிரிதான் பாரு கமருதீனையும் வினோத்தையும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அரோராவை நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் அரோரா எங்கேயும் பேச மாட்டாங்க, துஷாரோட ஷேடோலயே இருக்கிறதுனால துஷார் தான் அதிகமா முன்னாடி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா, இது துஷார் முன்னாடி போயிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதிக்கு ஷாக் பாருங்க, துஷார் முன்னாடி போறார். துஷார் வந்து என்ன சொல்லுவார்னா, வினோத் கமருதீன் வந்து வினோத்தோட ஷேடோல இருக்காருன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து கமருதீன் வந்து பாரோட ஷேடோல இருக்காருன்னு சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாருன்னா, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா, வினோத் வந்து அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் வினோதனோட நிழல்ல வந்து கமருதீன், அதுக்கப்புறம் கமருதீனுக்கு வந்து சம்பந்தமே இருக்காரு. ஆனா கமருதீன் வந்து அங்க வந்து டான்ஸ் ஆடுறது, மார்க் பண்றது, அந்த பிரச்சனை பெருசாக்கிறது வந்து கமருதீனா இருக்கும். அதே மாதிரி கமருதீனுக்கு கூட ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இது எதை சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி சுபிஷா பிரச்சனை மீன் பண்றாங்க. ஆக்சுவலி சுபிஷா கூட வந்து அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குல வந்து பார்வதி வந்து உள்ள வந்துட்டு இதுவா அதுவான்னு பேசிட்டு இருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஷேடோவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஷார் சொல்லியிருப்பாரு. அப்ப விஜய் சேதுபதி சொல்லுவாரு, சூப்பர் சொல்ல மாட்டாரு, இப்ப சொல்றீங்களா அவ்வளவுதான், இது மாதிரி சொல்ல வேண்டியதானே. இப்ப பாருங்க எப்படி இன்னும் தெளிவா சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எழுதுங்க பாரு அப்படின்னு பாரு எழுதுவாரு. பாரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யார சொல்லுவேன்னா, நம்ம கனி வந்து சபரி, எஃப்ஜே, அவங்க ஆதிரை அவங்களோட சாயல்ல இருக்காங்க. இதே வந்து விக்கல்ஸ் விக்ரமோட சாயல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வியானா, சுபிக்ஷா அவங்க இருக்காங்க. இதே சுபிக்ஷாவோட சாயல்ல வந்து வியானா அண்ட் ரம்யா இருக்காங்க அப்படின்வாங்க. உடனே விஜய் சேதுபதி சொல்ல, இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சொல்றது கஷ்டப்படுறீங்களே, பார்வதி அவங்களுக்கு தேவை, பாருக்கு தெரிஞ்சாலும் தான் மத்த எல்லாரையும் ஒரு நிலவுக்குள்ள அடக்குனாங்க பாருங்க, அங்க இருக்காங்க பார்வதி அப்படின்னா. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் வியானாவை சொல்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வியானா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கனியோட இதுல வந்து அரோராவை சொல்றேன், அரோரா ஷேடோல துஷார் இருக்கான்னு, இப்ப துஷார் அரோரா ஷேடோல இருக்காரா அப்படின்னு வைஸ் வர்சாவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கனியோட ஷேடோல வந்து சபரியும் இருக்காங்க. சம்டைம்ஸ் சபரியோட கனி இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படி இப்படி மாத்தி இருக்காங்களா அந்த மாதிரி இருக்காரு. நம்ம கமருதீன் என்ன சொல்லுவாருன்னா, துஷார் வந்து அரோராவோட ஷேடோல இருக்காரு, அப்புறம் கனி வந்து சபரி, எஃப்ஜே, ஆதிரி அவங்களோட ஷேடோல இருக்காங்க. ஏன் நான் வந்து துஷார சொல்றேன்னா,
வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நைட்டு வந்து அவன் போய் வந்து எப்ப பார்த்தாலும் அரோரா இருப்பான். நான் வந்து உட்காந்து இந்த மாப் எல்லாம் போட்டு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி நான் எல்லாம் கிளீன் பண்ணிடுவேன் நைட்டு. சொல்றேன் துஷார் நான் அதெல்லாம் வந்து இது பண்ண போறதில்ல, கட்டாயிடும். அவர் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் துஷார் வந்து அரோரா சேனல் இருக்கு, அவ்வளவுதான். அதோட துஷார் நம்ம அதை கட் பண்றோம், டோன்ட் வரி. இந்த கேள்விக்கு அந்த பதில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்ப வந்து சொல்லுவார், சார் நீங்க வந்து எனக்கு நடந்த அநியாயத்தை கேட்கவே எனக்கு ரொம்ப ஹியூமிலேட்டிங்கா இருக்கு சார். எனக்கு நடந்த பிரச்சனையை யாருமே கேட்கல, எல்லாரும் அப்படியே விடுறாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு சொல்லுங்க. நான் நைட்டு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், ஆனா நான் வாய்ஸ் சைஸ் பண்ண முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன், அதுல என்னடா இருக்கு, நீ வாய்ஸ் சைஸ் பண்ணி பேசு, நீ வந்து நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லுவேன். ஆனா மறுநாள் காலையில அவர் வந்து அதுக்கு வந்து நைட்டெல்லாம் வந்து அரோரா கூட பேசிட்டு இருக்கத மறைக்கிறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா வேலையும் செஞ்சிருப்பேன். அப்போ அதை வந்து பிரவீனும் இவங்களும் பாத்துருப்பாங்க ஆக்சுவலா. சோ அத மறைக்கிறதுக்காக அப்புறம் நாமினேஷன்ல வர இந்த வாரம் இருக்கு, அதுக்காகவும் மறைக்கிறதுக்காக நான் பெர்ஃபார்ம் பண்ண வந்து ஒரு படம் காட்டுறதுக்காக என்ன வந்து இது சொல்லுவாரு, என்ன யூஸ் பண்ணி அவரு ஸ்கிரீன் பேசண்ட எடுத்துக்கிறாரு, அந்த மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணாரு. இல்ல நான் தானே எல்லா வேலையும் பாக்குறேன்ற மாதிரி பேசாதீங்க, மார்க் பண்ணி பேசாம பேசுங்க. இல்ல சார் சத்தியமா அவன் அப்படி பேசினா சார், கேட்டேன் சார். என்ன சார் சத்தியம், என்ன சத்தியம், நாங்க தான் நீங்க பேசினதை பார்த்தேன்ல சார். அவன் கேட்டான், இப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாம் என்ன எகிரிட்டு வந்து கேட்டானா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எந்த அளவுக்கு அதை இழுத்துட்டு போனீங்க, எந்த அளவுக்கு அதை பிளேட்டை மாத்தினீங்கன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால தேவையில்லாம இப்ப வந்து இந்த இது பண்ணாதீங்க. இல்ல சார் சத்தியமா திருப்பி சார் நாங்க தான் சொல்லிட்டோம்ல சார், நீங்க என்ன பேசுனீங்க சொன்ன வரைக்கும் பேசலாம். ஓகே, இதுல வந்து திருப்பி போடுறது என்ன பண்ணீங்கன்றதெல்லாம் நாங்க பார்த்தோம், அவங்க பார்த்தோம். சோ அதை நீங்க திருப்பி போட்டு பிளேட்டை மாத்தி நீங்க பேசாதீங்க அப்படி. உடனே ஆடியன்ஸ் எல்லாமே கிளாப் தட்டுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாரு, இந்த கிளாப் தட்டுறதுலாம் வந்து ஆடியன்ஸ் நாங்க எதுவும் சொல்லல, அவங்களே தட்டுறாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தாங்க அதனாலதான் தட்டுறாங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்க பாத்தீங்களா நைஸா வந்து என்னையே நீங்க குறை சொல்றீங்க. யாரும் என்ன நடந்தா நாங்க தானே சார் பார்த்தோம், எல்லாரும் தான் சார் பார்த்தோம், கண்டுக்கலன்னு. சரி கேட்கலான்னு பார்த்தா எனக்கே வந்து இது பண்றீங்களா, இந்த பிளேட் திருப்பி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரே உட்கார்ந்துருவாரு, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்மளோட திவாகர் சொல்லுவார், சார் நான் என்ன சொல்றேன்னா பிரவீனோட நெடல்ல வினோத்தோட நெடல்ல கமருதீனும் இருக்காருன்னு சொல்லுவேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வினோத்தும் கமருதீனும் பண்றது ரொம்ப டார்ச்சரா இருக்கு சார், ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, அவங்களோட ஆக்டிவிட்டியே சரியில்லை அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி சொல்லுவாரு. என்ன ஆச்சு சொல்லுங்க, சரி என்ன ஆச்சு சொல்லுங்க நம்ம கேட்போம் அப்படின்னு. நேற்று நான் விக்ரம் பக்கத்துல இருக்கும் போது கூட நிறைய ட்ரிகர் பண்ணி என்னை அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணாங்க, சண்டை போட்டு திட்டி என்னை பாடி ஷேப் பண்ணி மூஞ்சி முன்னாடி வந்து பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னை ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க, வார்த்தை வர வைக்கிறாங்க ரொம்ப. அப்புறம் அவர் பண்ணும்போது கூட வந்து பின்னாடி கமருதீன் வந்து அவர் ஆக்ஷன் பண்ணி இது பண்ணி அதை பெருசாக்கி அதை அப்படியே பெரிய பூதாகரமான விஷயமா மாத்துறாங்க அப்படின்னு. என்ன பண்ணாங்க விக்ரம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. விக்ரம் சார் நேற்று வந்து இவர் என் மடியில படுத்துட்டு இருந்தாரு, என் மேல படுத்துட்டு இருந்தாரு சார், இவர் என் மேல படுத்துட்டு இருந்தார் சார், மேல படுத்துட்டு இருந்தாரு, என்னோட தொடையில பத்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இவர் வந்துட்டு நான் வந்து சின்ன இந்த குண்டா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன வந்து சில பேர் பண்ணுவாங்க, அது மாதிரி இவர் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, மூஞ்சி முன்னாடி வந்து பண்ணியிருந்தாரு. அதுல இவர் காண்ட ஆயிட்டு இவர் பண்ண ட்ரிகர்ல வந்து இவரும் சில வார்த்தைகள்லாம் வந்து விடதான் செய்யறாரு, ஆனா ட்ரிகர் பண்ணி விடுறது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இங்க ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு சார். ஓகே உட்காருங்க சார் அப்படின்னு சொன்னோடனே. ஆமா அது மட்டும் இல்லை சார், நான் இப்போ தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கோங்க சார், நைட் ஆனால் பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப் கூட இருக்க மாட்டேன் சார். தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு வாண்டடாக வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காரு. சபரி அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ தூங்குறது நீ குராட்ட விடுறதா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நான் எழுந்து சபரி கிட்ட கேட்பேன், சபரி உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? இல்லைண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தூங்குங்கண்ணான்னு சபரி கூட சொல்லுவார். ஆனால் இவர் வாண்டடாக அந்த மாதிரிலாம் பண்ணுவார். நான் சாப்பாடு சாப்பிட்டா பிரச்சனைன்றாரு, நான் உட்காந்தா பிரச்சனைன்றாரு, நான் இது பண்ணா பிரச்சனைன்றாரு, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு சார். இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல சார், ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கமருதீன் இருக்காரு, அவர் வந்து நான் பேசி போகும்போது அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறாரு, அடிக்க வர்றாரு. அப்புறம் ஏதாவது பேசி என்ன வார்த்தை விடுற அளவுக்கு அவர் பேசிடுறாரு. அரோரா கூட என்னை பாவோன்னு பார்த்து, அண்ணா நீங்க பார்க்கவே எனக்கு நீ கமருதீன் சொன்னது எனக்கே கஷ்டமா இருக்கு, நான் பாவமா இருக்குன்னு அரோரா அளவுக்கு சொல்றாரு. அந்த அளவுக்கு அது அரோரா சொல்ற அளவுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கு சார். எல்லாரும் சிரிப்பாங்க. அப்ப சிரிக்கும் போது என்னமோ என்னால அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி இதெல்லாம் அவங்க பண்றாங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படின்னு சொல்ல இப்ப எல்லாரும் சிரிப்பாங்க. எல்லாரும் சிரிச்சோடனே அப்ப அது ஒருத்தரோட வேதனை.
ஒருத்தருக்கு வந்து அவர் அட்வான்டேஜ் இந்த இதுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கவே கூடாது நீங்க அப்படின்னு. அப்ப திவாகர் அப்ப வினோத் என்ன சொல்லுவார், சார் அப்ப அவன் வந்து என்னை எவ்வளவு திட்டினா தெரியுமா, நீ வந்து என் கால் செருப்பு சொன்னா, சொல்லு வினோத், சொல்லு பிரவீன், சொல்லு சபரி, யாராவது சொல்லுங்களே அப்படின்ற மாதிரி. நம்ம வினோத் எப்பவும் போலதான், அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் தப்பா மறைக்கிறதுக்கு வந்து அப்படின்னு பண்ணி ஒண்ணு பண்ணுவாரு. அதே மாதிரி எல்லாம் பண்ணாரு. விக்கல்ஸ் இப்போச்சு நீங்க சொல்லுங்களேன்னு. ஆமா சார், அவரும் நிறைய வார்த்தை எல்லாம் விட்டுட்டாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா ட்ரிகர் பண்ணது இவர்தான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணாரு அப்படின்னு. நீங்க ரெண்டு பேரும் வயசுல ரெண்டு பேரும் சொல்லி பேசுறீங்களா? ஆமா சார், ரெண்டு பேரும் பேசுற வயசா உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பண்றது, ரொம்ப காமெடி பண்றது, ரெண்டு பேரும் இந்த ரீல்ஸ் பண்றதுலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் யோசிக்கணுமான்னு ரெண்டு பேரும் உட்காந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மாதிரி எழுதி சொல்லுவாங்க. பார்வதி, வினோத், கமருதீன் இவங்க 3 பேரும் ஒரு கொடையில இருக்க மாதிரி வந்து இருக்காங்க. ஒருத்தங்க சேர்ந்து ஒருத்தங்க வந்து நல்லா இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நேத்து வந்து நம்மளோட விக்கல் சொன்ன மாதிரி அந்த சண்டே வச்சுக்கலாம். நேத்து நம்ம பார்த்திருப்போம் அந்த சண்டே எப்படின்னா, வினோத் ஆரம்பிச்சிருப்பாரு சண்டைய, அதுக்கப்புறம் கமருதீன் அதை கேரி அவுட் பண்ணியிருப்பாரு. கமருதீன் கிட்ட இருந்து பார்வதி கேரி அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுல அந்த கேரி அவுட் பண்றதுல பாத்தீங்கன்னா, கமருதீன் வந்து போய் கேமரா முன்னாடி வாயை விட்டுருவாரு வாட்டர் மிலன் சாலை பத்தி. அது அந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன மாதிரினா, பொண்ணுங்களுக்கே கேர்ள்ஸ்க்குலாம் சேஃப்டியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மிலன் சாலால சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி, திவாகரால சேஃப் இல்லன்ற மாதிரி. இதை கேட்ட சுபிக்ஷா வந்து உடனே கேட்டுட்டு என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு சேஃப் இல்ல நீங்க சொல்லாதீங்க, நாங்க வந்து சேஃபா தான் இருக்கோம்னு பவிதா சொல்லும் போது அவளை வந்து திருப்பி போட்டு அவளையே டார்கெட் பண்ற மாதிரி அவங்க பேசி, அதுக்கப்புறம் பார்வதி உள்ள வந்து நீ வந்து இது தர மாட்டேன்னு அவளை ட்ரிகர் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்பாரு. சுபிக்ஷா எல்லாருமே சொல்லுங்க, இல்ல சுபிக்ஷா கிட்ட கேட்பாரு, சுபிக்ஷா நீங்க சொல்லுங்க, நீ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு. நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆமா சார், நான் வந்து கமருதீன் வந்து பேசினாரு கேமரா முன்னாடி, நான் பார்த்து சொன்னேன், அப்பவே சொன்னேன், இல்ல நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவரு உடனே என்ன பக்கம் திருப்பி போட்டாரு அப்படின்னு. பயமா இருக்கா பேசிட்டு இருக்காது, உங்க பிரச்சனையை பேசாதீங்க, நீங்க உட்காருங்க அப்படின்னு. சத்தியமா சொன்னா சார், சத்தியமா வந்து இவன் சொன்னா சார், சுபிக்ஷா சொன்னா சார் அப்படின்னு. அப்ப சுபிக்ஷா நீங்க என்ன சார் சத்தியமா சொன்னாரு? அந்த சத்தியம் இல்ல சார், அது ரெக்கார்ட்ல இல்ல சார், அது ரெக்கார்ட் ஆகல சார், நீங்க சொன்னது இல்ல சார் அப்படின்னு. சுபிக்ஷா நீங்க சத்தியம் பண்ணி சொல்லிருமா நீ அப்படி சொல்ல? சத்தியமா நான் அப்படி சொல்ல சார், ஆனா பயந்தேன்லாம் சொன்னேன் சார். சத்தியமா நான் பயந்தேன்னு சொல்லல, நீங்க அதை உங்க மேல எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு நான் சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் நீங்க தான் சார் திருப்பி அதாங்க சரி உட்காருங்க. திவாகர் என்கிட்ட சொன்னா சார், கேமரால போய் சொன்னா சார், கமருதீனால சேஃப்டி இல்ல கேர்ள்ஸுக்கு, அதனால நான் இங்க வந்து இந்த கேமரால சொன்னேன் சார். உடனே திவாகரை கூப்பிட்டு கேட்பாங்க, திவாகர் நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னீங்களா அப்படின்னு. சார் நான் அப்படியே சொல்லல சார், அவர் சண்டை போடுறாரு, வயலன்ஸா இருக்கிறதுனால நான் வந்து சேஃப்டி இல்ல அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க கரெக்டா சொன்னேன், எல்லாருக்குமே சேஃப்டி இல்லைன்னு தான் சொன்னேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லுவாரு. கமருதீன் நீ பேசுற ஆங்கிள் வேற, இவர் பேசுற அவர் பிசிக்கல் பத்தி பேசிட்டு இருக்க, நீ வேற எங்கேயும் பேசிட்டு இருக்க, இது சரிப்பட்டு வராது, நீ உட்காரு அப்படின்னு போன கையோட பாத்தீங்கன்னா நம்ம அரோராவும் ஆதிராவும் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் நான் துஷார் கூட இருக்கிறேன், துஷார் என்னோட சாயலில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நான் அடுத்த நாள் எப்படி போய் துஷார்கிட்ட பேசுவேன், நான் பேசினாலே இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நான் என்னதான் பண்ணுறது, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இந்த ஹவுஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாரு, நான் கூட பேசுவேன், நேற்று கூட நான் எஃப்ஜேனாலும் கழுவி ஊற்றிக்கிட்டோம், ஆனாலும் இப்போ பாரு இனியும் எஃப்ஜேவை தான் வச்சு பேசுகிறாங்க, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அது அதுவாக இருக்க மாதிரி தான் இருக்குன்னு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருந்த கேப்பில் நம்ம பார்வதிக்கா எழுதி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? என்னை யாரும் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, எனக்கு யாரும் 4 பேர் வந்து பேசிக்கூடாது, உங்களுக்குலாம் யாருமே சப்போர்ட் பண்ணிட்டு வரலையா, யாருமே பேசலையா, உங்களுக்கு ஏன் எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிட்டு வந்தா மட்டும் வலிக்குது இது பண்ணது அப்படின்னு அவங்க பேசவே விடல யாருமே. கனி பேசுறதுக்காக சபரி சொல்லுவா, சரி நீ பேசி முடியினா அதுக்கு நடுவுல அவங்களுக்கு இவங்க நிலையில இவங்க ஷாடோல இவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. இங்க வந்து நம்ம கமருதீனுக்கும் துஷாருக்கும் நேத்து நீ அடிக்க வந்தடா, அந்த அடிக்க வந்ததுல கை என் மேல பட்டுச்சுடா அப்படின்னு. இல்ல நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணலண்ணா அப்படின்னு வரும். அது மட்டும் இல்லாம நான் எங்க போனாலும் நீ அதுல என்ன இன்டிசென்டான வார்த்தைடா அப்படின்னு. அது என்ன இன்டிசென்டான வார்த்தை? ஆமா நான் எங்க போனாலும் வருவேன், நான் படுக்க போனாலும் நீ பக்கத்துலயே வந்து படுக்க போயிடுறேன், ஆனா இது பிக் பாஸ் ஹவுஸ் நான் வருவேன், ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா, என்ன பைத்தியக்கார மாதிரி நான் எங்க போனாலும் வருவேன்றான் அப்படின்னு எல்லாரும் பிடிச்சிக்கல. கொஞ்ச நேரத்துல விஜய் சேதுபதி வந்துருவாரு, நீங்க ரொம்ப நேரம் இருக்காத வந்து உட்காரு அப்படின்னு பிடிச்சி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சோடனே பாத்தீங்கன்னா திருப்பி வந்து ஆரம்பிப்பாரு,
கமருதீன் இது நம்ம கணிக்கிட்ட நீங்க அப்படி சொல்லல, நீங்க வேற மாதிரி கொண்டு போனீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா திருப்பி இதெல்லாம் என்ன பிராட்டப் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுடுவான். அப்ப துஷார் கோவம் வந்துடும், என் பிராட்டப் பத்தி எல்லாம் நீ ஏன் பேசுற அப்படின்னு வருவான். யாராலும் கோவம் வரும் இல்லையா, பிராட்டப் பத்தி ஏன் பேசுற அப்படின்னு சொன்னா எல்லாரும் விடுடா சேதுபதி வந்துருவாரு, ஐ மீன் ஹோஸ்ட் வந்துருவாருன்னா இவ எகிருவான். அவனை விடுங்க எகிருட்டான் வரட்டும் அவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துடலாம் அப்படின்னு அதுக்குள்ள விஜய் சேதுபதி உள்ள அப்படின்னு பேசினா விஜய் சேதுபதி அதுக்குள்ள உள்ள வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட பேசுவாரு. நம்ம வந்து இப்ப எவிக்ஷன் பத்தி சொல்லிடலாம், ஆனா உள்ள பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையை நம்ம போய் சத்தமே இல்லாம ஒழிஞ்சு பார்க்கலாம்னு ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம்னு என்ன ஒரு ஆர்வம் சொல்லிட்டு சத்தமே இல்லன்னு பாப்பாங்க. அவர் வந்துருவாரு, 5 நிமிஷமா நிப்பாரு, அவங்க பாட்டு அடிச்சு சண்டை போடுவாங்க. நமக்கு வந்து கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. கண்டிப்பா அங்க வந்து நிறைய சண்டை நடந்திருக்கும், நிறைய வேர்ட்ஸ் கட் பண்ணிருப்பாங்க. கம்யூனிட்டி அவனை விடு பாத்துக்கலாம். விஜய் சேதுபதி உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா பார்த்துக்குங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை வந்து வெளியே வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்கள வெளியே வந்து நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நாமினேஷனுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அரோராவை சேவ் பண்ணிட்டு நம்ம ஆதிரையை எவிக்ஷன் கார்டு சொல்லிட்டு வந்துருவாரு. அது ஆதிரை வெளியே வாங்க நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்ட உடனே ஆதிரை வந்து வெளியே உள்ள வந்து ஆதிரை கிட்ட பிக் பாஸ் சொல்லுவார், ஆதிரை நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரூ ஃபேஸ் எல்லார்ட்டையும் காட்டிட்டு போங்க, அதனால ஒருத்தர் பற்றி நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கன்னா. ஆனால் அதுவுமே ஆதிரை வந்து சரியா பண்ண மாட்டாங்க. ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பாலிஷாக தான் பேசுவாங்க, சோப்பு போடுற மாதிரி பேசுவாங்க. எங்க வெளில போறீங்களா அப்பயே ஒழுங்கா பேசிட்டு போகலாம்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லதா, நீங்கள் இந்த மாதிரி விளையாடுங்க அந்த மாதிரி விளையாடுங்க, நீங்கள் இப்படி விளையாடுங்க ரொம்ப பிடிக்கும், எஃப்ஜே ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எஃப்ஜே நீ உன் பாட்டை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், நீ அப்படியே தான் இருக்க, நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டம் நீங்க தனியா விளையாடுங்க நல்லா விளையாடுங்கன்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்லுவாரு, நீங்க வந்து நல்லா விளையாடிருந்தீங்க, நான் எனக்கே ஷாக் தான் நீங்க போறது, பட் வந்து நீங்க நல்லா விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல போட்டியாளர் நீங்க இவ்வளவு சீக்கிரமா நீங்க அவுட் ஆவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா நீங்க ஒரு நல்ல கண்டெஸ்டன்ட் அப்படின்றதும் பிக் பாஸ் சொன்னாரு. அப்புறம் வந்து நீங்க எப்பவுமே கடைசி வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை ஆதிரை அப்படின்னு சொல்லுவாரு. நீங்களே என்ன புரிஞ்சுக்கவே இல்லை சொல்லிட்டு அப்புறம் பிக் பாஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஆதிரைக்கு எல்லாரும் ஒரு பாட்டு பாடி எல்லாமே பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புவாங்க. அப்ப பிக் பாஸ் சொல்லுவார், ஆதிரை இதுதான் பெஸ்ட் ஒரு சென்ட் ஆஃபா இருக்கு, இந்த சென்ட் ஆஃப் நீங்க இதோட உங்களோட பிக் பாஸ் நேரம் முடிஞ்சிச்சு, நீங்க வெளியே போலான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை வந்து ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸ்டேஜுக்கு வந்து அவங்க படம் பார்ப்பாங்க. அவங்க படம் பார்த்துட்டு இருந்தோன்னு விஜய் சேதுபதி கேட்பார், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா. எனக்கு தெரியல எது மிஸ் ஆயிடுச்சுன்னு, நான் பர்சனலா பிரேக் டவுன் ஆனேன், அது பண்ண, ஆனாலும் கம்பேக் பண்ணி கேம்னா நான் பயங்கரமா விளையாடினேன், ஆனா எது பிரேக் ஆச்சுன்னே தெரியல. ஆனா நான் ரொம்ப டிசர்விங், என்னை விட டிசர்விங் இல்லாதவங்க நிறைய பேர் ஹவுஸ்ல இருக்காங்க, ஆனா இந்த மக்கள் சரியாவே ஓட் பண்ணல, அந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய கான்ட்ரோவர்சி ஆயிருக்கு போல. ஏன்னா இது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா தான் இருக்கு. ஆனா இது பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதனால நான் டைரக்டா கான்ட்ரோவர்சி பத்தி நாங்க பேச விரும்பல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி பாய் சொல்லி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போய் பாய் சொல்லிட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. இவரு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கலையும் திவாகரும் பேசிக்கிட்டாங்க, இந்த வினோத்லாம் போன வாரம் நாமினேஷனுக்கே வரலடா, கம்ருதீன்லாம் ரொம்ப மோசமாக பண்ணிட்டான் இந்த வாரம் ஃபுல்லாக, அதனால நம்ம நாமினேஷனில் போட்டுருணும், அப்படியாச்சும் பார்த்து இந்த மக்கள் வந்து அவனை நாமினேட் பண்ணி போடணும், அப்படியும் நாமினேட் பண்ணாமல் இந்த மக்கள் வச்சுருந்தாங்கன்னா அந்த மக்கள்லாம் என்ன மாதிரியான மக்கள் அப்படின்னு நம்ம கலை வர போட்டு அவங்க வச்சுருந்தாங்கன்னா மக்கள் எந்த மக்கள் தெரியல அப்படின்னு நம்ம கலை வர வந்து வார்த்தை விட்டுருவோம். பரி நீங்கள் வார்த்தை விடாமல் இருக்க கலை, கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 2 வாரம் உங்களை எஸ்ஐக்கு விட்டா நீங்கள் ஓவராக பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிவ்யூவர் பற்றி பேசுறீங்க, இப்போனா மக்களை பற்றி பேசுறீங்க, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. அதுக்கப்புறமா திருப்பி வந்து சொல்கிறாங்க, நம்ம நீ என்ன பண்ணு, நம்ம 2 பேரும் கமருதீனும் வினோத்தையும் ஓட்டு பண்ணிடலாம், என்னை வந்து பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸில் கூப்பிட்டுடு, நான் வந்து உன் பெட்டில் ஷேர் பண்ணிக்கிறேன், இவனை வினோத்தை வந்து பிக் பாஸ் ஹவுஸில் போடலாம், அப்போ தான் வாரம் அவனை குத்தி அவனுக்கு ஓட் பண்ணுவாங்கன்னு அப்படி ஒரு நடந்துட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரோராக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை. ஏன்னா கமருதீன் கேட்பாரு, என்ன அரோரா என்னை மிஸ் பண்ணுற அது பண்ணுறேன்லாம் சொல்கிற, ஆனால் நீ போய் வாட்டர் மிலானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற, அவர் பாவம் இது பண்ணுறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து அரோரா சொல்லுவான், இது வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு தப்புனா நான் தப்புன்னு கேட்பேன், அதே மாதிரி எனக்கு உனக்கு பிடிக்காத கிட்ட நான் பேசக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படியே ஒரு ஈட் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். அப்போ துஷார் வந்து நீ வாமா அப்படின்னு தள்ளிட்டு போயிடுவான். தள்ளிட்டு போனே நம்ம இவர் என்ன பண்ணுவாரு, கமருதீன் சொல்லுவார், ஏய் என்ன தள்ளிட்டு போறீங்க, போயிட்டல போ போ போ. அப்புறம் வந்து கட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா
வந்து வினோத் பார்வதி இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப வினோத் கிட்ட வந்து கமுது சொல்லுவாரு, கமுது என்ன மச்சான் அவனுக்கு நேரம் சரியில்லையா, என்ன பண்ணிட்டு போறான் அவன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப கூட வினோத் சொல்லுவான், எப்பா நீ வாய மச்சு சும்மா இரு, அமைதியா இரு, நீ வேலையை பாரு, அடுத்த வாரம் வந்து நேரம் சரியில்லை கொஞ்சம் நல்ல பேர் எடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா கம்யூனிட்டி அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. இதுதான் இந்த வாரம் நடந்துச்சு. இப்படிதான் நடந்துட்டே இருந்து முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அடுத்த வாரமும் இதே தான் ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு எந்த ஸ்ட்ரைக்கும் கொடுக்க போதில்ல, இதான் பண்ண போறான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட் நல்லா சேவ் பண்றாங்கன்னா என்னன்னு தெரியல, பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா, சண்டே எபிசோட் சில சீசன் 50-50 இருந்தது. சிலது கேட்டாரு, சிலது கேட்கவே இல்லை. சாட்டர்டே எபிசோடு எல்லாமே மூடி மறைச்சு அப்படியே விட்டுட்டாங்க. நம்மளுக்கு வழக்கம் போல தான். இனிமேல் நமக்கு ஒரு ஹோப்பே வச்சுக்க கூடாது போல. விஜய் சேதுபதி மேலே அவர் பயங்கரமா கேட்பாரு, எல்லாத்தையும் கேட்பாருன்னு நம்ம ஹோப் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் ஆகுது. அதனால இவர் வந்து இந்த வாட்டி கேட்பாரு அப்படி இப்படின்ற பண்ணவே முடியாது. ஆனால் இன்னைக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே ஒரு சில விஷயத்துல நல்லாவே பண்ணாரு. பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன டாஸ்க் வைக்கிறாங்க, யார் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வராங்கன்றதெல்லாம் அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். Until then, bye from சாசி சங்கீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye bye.